கிட்னி பிரச்சனை இருக்கவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னே ஃபர்ஸ்ட் தெரியறதுக்கு முன்னாடி எப்படி நாங்கள் வந்து இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிபி சுகர் இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் 4 months ஒன்ஸோ அல்லது 6 months ஒன்ஸோ வந்து GFR டெஸ்ட்டை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதிகமான வாய்ப்பு இருக்குது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. ஸோ பிபி வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். அதே போல் டயபெட்டிஸ் இருந்தால் அதுக்கான கண்ட்ரோல் மெடிசன்ஸ் ப்ளஸ் கிட்னி ஸ்ட்ரென்த்தனுக்கான மெடிசன் நீங்கள் ஆரம்பத்திலே எடுத்துக்கிறது நல்லது. ஸோ டயபெட்டிக் நெஃப்ரோபதியில் கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அதே போல் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கவங்க கிட்னி பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே அவங்க வந்து பிபி சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதே போல் நிறைய வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறவங்க, டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கெமிக்கல் பேஸ்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம், உணவில் நிறைய வந்துட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், வாட்டர் இன்டேக் கம்மியாக இருக்குது எங்களுக்கு, அல்லது ஆட்டோமின் டிசீஸ் வேறு எங்களுக்கு ரொம்ப வருஷமாக ஆட்டோமின் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அடிக்கடி வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது GFR டெஸ்ட்டை எடுத்துக்கணும். கிட்னி எந்தளவுக்கு ஃபில்டர் பண்ணிகிட்ருக்குங்கிறத எடுத்துக்கணும். சில சிம்டம்ஸ் இருந்தால் உடனடியாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் குறிப்பாக இப்போ வந்து கால் பாதம் வீங்குது, அதிகமாக யூரின் போகுது அல்லது ரொம்ப குறைவான யூரின் போகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை எடுத்துக்கணும். இது வந்து ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம். கிட்னிக்கு இன்னொரு பேர் ரீனல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆதிக்கத்தில் ஹெல்த் கேரில் எல்லா மெடிசனும் ஓன் ப்ரிப்பரேஷன் மெடிசன்ஸ். இந்த மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸுக்கு ஈஸியாக மெடிசன்ஸ் வந்து டைஜஸ்டும் ஆகணும், நோயும் சீக்கிரம் சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மெடிசன்ஸை நாங்கள் ட்ராப்ஸ் மாதிரி செஞ்சு கொடுப்போம். ஸோ இந்த ட்ராப்ஸ் கணக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் மூலிகை அவங்க சாப்பிட முடியாது, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கலாம். ட்ராப்ஸ் கணக்கில் சாப்பிடும் போது அவங்களுக்கு உடனடியாக அது வந்து பிளட்டில் அப்சார்ப் கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் நோய் வந்து சீக்கிரமாக சரி பண்ணக்கூடியது.